தெளிமானம் அழுவில்லின் நிறம் புலகங்கள் இழநீதொரு குழல் குளிரேகும் கனவெண்ணில் கதிராடிய காலம் மன மாசம் தளிராடிய நேரம் அகமருவும் துயிலுணரும் காலம் என் நகதாரில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ ஒண்டிபுதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தார். இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். திருநெல்வேலியில் வள்ளியூருங்கிற ஊர்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. கஸ்டமர் பேர் பார்த்தீங்கன்னா முகமது அலி. அவர் வந்து 2.1 ஃபுல் பேக்கேஜாக வேணும்னு சொல்லி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 8 இன்ச்சு, சப்புக்கு வந்து 10 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். அவர் கேட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அக்ராலிக் பேனல் வேணும்னு கேட்டார். நம்ம இந்த டிசைன் நம்ம அவருக்கு அனுப்பியிருந்தோம். இது ஓகேன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இந்த டிசைன் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு நாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி லைட் வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் செட்டப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம மேக்னெட் கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லேனியம் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம டியூட்டருக்கு வந்து கிராஸ் ஓவர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நமக்கு 100+100 கிடைக்கும். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் கிடைக்கும். டோட்டலாக உங்களுக்கு 300 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 ohms ஊஃபர் ஸ்பீக்கரு. சப்புக்கும் அதே மாதிரி 4 ohms தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு க்ரில்லு வந்து நம்ம ஃபேன்சியாகவே யூஸ் பண்ணியிருக்கிறது இல்லை. 10 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் கம்பெனிலேயே டபுள் மேக்னெட் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன், அந்த கோன் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்கும். அதுக்கும் வந்து ஃபேன்சி கிரில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாக்ஸோட ஃபினிஷிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமருக்கு இது நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ இதே ஓகேன்ட்டார். அதனால் நம்ம இதே பேக்கேஜாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் வந்து இடையில நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேட்டு பாருங்கள். இதோட டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் வியூ.
இப்போ இந்த பேனல் கேபினட்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா JPL 3900. இந்த மாடல் நம்பர் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம 2.1 ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேனலு இதெல்லாம் இந்த மாதிரி வரும். இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம டிசைன் அனுப்புகிறோம். உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிமோட் வந்து இந்த மாதிரி பிக் ரிமோட்டாக கொடுத்துருவோம் நம்ம. இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோல். இது வந்து பேஸ் கண்ட்ரோல். இது ட்ரிபிள் கண்ட்ரோல். இது வந்து சப்புக்கான கண்ட்ரோல். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த USB ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு USB ஆன் ஆகும். அது நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஆக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். USB போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பகாரியாவில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒயிட் டிஸ்பிளே இது. ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேக் சைடு வியூ ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர். இதில் வந்து நம்ம ஃபியூஸ் ஹோல்டருக்கான ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம ஃபியூஸ் ஹோல்டர் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நாபில் வர LED லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த டேக்கிள் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 230 வோல்ட் AC இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம ஹெவியான மெயின்ஸ் கார்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு இது. இது வந்து சப்புக்கான டெர்மினலு. இது வந்து 2 லிங்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 சப்பு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. 2 சப்பு, ஒரு சப்பு தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இது ஆக்ஸ் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கு ஆக்ஸ் இன்புட்டுங்கிற செலக்ட் பண்ணுறதுக்காக. இந்த இன்புட் வந்து இதில் கொடுத்து நீங்கள் அது ஆக்ஸு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட இன்புட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் இன்புட் நீங்கள் கொடுத்து யூஎஸ்பியில் வந்து லைனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட லைன் வந்து யூஎஸ்பி மூலயமா உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து யூஎஸ்பியோட அவுட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் கஸ்டமர் வந்து யூஎஸ்பியோட அவுட்டு கேட்டிருந்தார். அதனால் நம்ம யூஎஸ்பியோட அவுட்டு இதில் கொடுத்துருக்குறோம். பேக் சைடுக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட் பண்ணல. நம்ம பவர் பம்போட ஒட்டியே நம்ம வச்சுருக்குறோம். பேக் சைடுக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்டீரியர் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சைட்லேருந்து வரும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பிஸ்மியோட பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 26026 5 ஆம்பியர், 12012 வந்து 1 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எப்பவும் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு ஒன்றும் 10050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12012 ரெக்டிஃபையருக்காக 2 1 ஆம்ஸ் டயோடு 2200 EFல 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபேனுக்கு லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஃபேனுக்கு லைட்டுக்காக. இந்த 012 ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம USB போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 4 1 ஆம்ஸ் டயோடு 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட அவுட்புட் வந்து நம்ம பக் கன்வெர்ட்டரில் கொடுத்து USB போர்டுக்கு நம்ம 5 வோல்ட் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வினில் 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் சப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிலே வரும் உங்களுக்கு. இது வந்து நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். இதோட ஃபங்க்ஷனும் கரெக்டாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும் டப்புங்கிற சவுண்டு உங்களுக்கு வராது. பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் நம்ம மினிமம் வந்து 20/020 மேக்ஸிமம் வந்து 30/30 வோல்ட் வரைக்கும் ஏசி இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயோட பவர் ஆம்பு ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 2SA சீரியஸில் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 2TR மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிஸ்மி கேஎம்ஸோட பேரில் வந்து 2TR மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது 10 இன்ச்சுக்கு சப்புக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்குது. இதில் இதுக்கான ப்ரீ போர்டு மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூலிங் பர்பஸ்க்காக நம்ம கூலிங் ஃபேன் ஒன்று பவர் ஆம்ப் பக்கத்துலேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சபுப்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தியில் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பவர் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சபுப்ரி பக்கவாக மேட்ச் ஆகிருக்குது. நல்லா பேஸ் ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பிடி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியோட மிட் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃப்ரீ செட் இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு வாய்ஸ் நம்ம ஃப்ரீ செட்டில் வந்து டியூன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 ஃப்ரீ செட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கெயினுக்கான ஃப்ரீ செட்டு. இன்டீரியர் வியூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வயரிங்கெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் பேக்கேஜாக வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை ஆம்பிளிஃபையர் மட்டும் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம். உங்கள்கிட்ட ஸ்பீக்கர் இருந்ததுன்னா உங்கள் அந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.